பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். அருமையானவர்களே, இந்த சங்கீத பகுதி ரொம்ப அழகான பகுதி. இந்த வசனத்தை தியானித்து பாருங்க. தன் ஆத்மாவை, தன் மனசை, தன் உணர்ச்சியை, தன் விருப்பத்தை நோக்கி பேசுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் வீக் ஆயிடுவாங்க. நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் இதுக்கு பிறந்தேன், எனக்கு ஏன் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில ஏன். நிறைய பேர் தன்னை அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செல்பிட்டி, இந்த சுய பரிதாபத்தில் வருத்தி கொள்வாரு. ஆனால் அது மாறாக தாவீது இப்படி தான் ஆத்மாவுக்கு சொல்றான். நிறைய சங்கீதம் 103 சொல்லுவாங்க, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே அவர் பரிசுத்த நாமத்தை சொல்லுது. என் ஆத்மாவை, தன் ஆத்மாவை, தன் உணர்ச்சி, தன் விருப்பத்தை, தன் ஆசையை பார்த்து பேசுகிறான். நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. இங்க சொல்ற, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிற, நான் நம்புகிறது அவரால் ஒரு. அருமையானவர்களே, நீங்க தனிமையில புலம்புறதை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. ஆத்மா நீ ஏன் கலகுது. சங்கீதம் நிறைய இடத்துல சொல்லுவான். சங்கீதத்தில் ஆத்மா ஏன் கலகுது. சங்கீதம் பார்த்தீங்கன்னா 23 சொல்லுவான், என் ஆத்மாவை தேற்றி He consoled my soul. அந்த ஆண்டவர் இந்த ஆத்மாவை தேற்றுவதனால தான் நீ என்ன பண்ண, என் தேவனை நோக்கி அமர்ந்துரு, அவரை நோக்கி அமர்ந்துரு. அவர் தான் இந்த அங்கலாய்ப்பின் வேதனையை மாற பண்ணுவார். எனக்கு ஒரு நல்ல செய்தி. உங்க நம்பிக்கை யாராக இருக்கிறது, யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? இந்த வசனம் அழகா சொல், நான் நம்புகிறது அவரால் வரும். இன்னும் கூட ஒரு படி மேல சொல்றாரு, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கிலிருந்து ஜெயம் வராது, நமக்கு ஜெயமோ தேவனிடத்தில் வருது. அன்னைக்கு அநேகர் இவர் பின்னாடி போயிட்டா, அவர் பின்னாடி போயிட்டா, அவரை காக்க பிடிச்சா, அவரை தாஜா பண்ணிட்டா, அவரோடு ஒட்டி கொண்டா. இல்லைங்க, நீங்கள் ஒட்ட வேண்டியவர் ஒருத்தருக்காரு, அவர் தான் ஆண்டவராக இயேசு. அவரோடு ஐக்கியப்பட்டு பாருங்க, அவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கை தோல்வி அல்ல, அது ஜெயம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். அதைத்தான் தாவீது தன் அனுபவத்தில் இப்படி அழகாய் சொல்வது, நான் நம்புகிறது, என் நம்பிக்கை அவர்கிட்ட. நான் நம்பி எதை சார்ந்து வாழ விரும்புவது, அது அவரிடத்திலே வரும். ஒருவேளை உங்க நம்பிக்கை உங்க சுயபலத்தில் இருக்கா, உங்க அறிவில் இருக்கா, திறமையில இல்ல, பிறரை சார்ந்து இருக்கா. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உங்க நம்பிக்கை இந்த வானத்தையும் பூமியை படைத்த தெய்வத்தின் மேல் வைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க நம்புகிற காரியம் எதுவா இருந்தாலும் அவரிடத்தில். அதுதான் இன்னொரு படி எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, கண்டிப்பா ஒத்தாசை வராங்க. நீங்க நம்பிக்கொண்டே இருங்க, உங்க ஆசிரியத்தை நம்பிக்கொண்டிருங்க, நன்மையை நம்பிக்கொண்டிருங்க. நீங்க நம்புகிற தேவனாலே எல்லாம் வரும். உங்க ஆத்மா எதுக்கெல்லாம் கலங்குதோ, வேதனைப்படுதோ, அதை பார்த்து சொல்லு, நான் நம்புகிறது தேவனையே கலங்குறேன், நீ தேவனை நோக்கி அமர்ந்து சொல்லி பாருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.